அப்போ சின்ன பையன் யார் சீமான், 16 18 வயசு 17 வயசு இருக்கும், ரொம்ப சின்ன பையன். நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். வெளியே கேட்டுக்கு வெளியே ஒரு மரம் இருக்கு, இன்னும் இருக்காது. அந்த மற்றவங்களாம் அசருவாங்க, கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்தா அசருவாங்க ஒரு 1 ஹவர்லேயே. சீமான் அசர மாட்டாங்க. புத்திசாலித்தனம் அது சீமான்கிட்ட வந்து என்னன்னா ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. அந்த சண்டைக்கு சீமானுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்னன்னா, சீமானு மக்கள் உங்ககிட்ட முக்கியமாக கேட்க சொன்ன வார்த்தை என்னன்னா, ஐயா மனோகர் ஐயா வந்து சீமானோட குருவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், சீமான் அண்ணனோட குருவா நீ அப்படிங்களா? அண்ணன் 86 87 உங்ககிட்ட தான் இருந்ததா சொல்கிறாங்க. அவர் ஃபஸ்ட்டே கரத்தை கற்றுக்கிட்டு வந்தாரா இல்லை இங்கே வந்து கற்றுக்கிட்டாரா? மதுரையில் பாண்டியன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார். ஓகே. அவர்கிட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள பேசிக் கற்றுக்கிட்டு அப்புறம் சென்னைக்கு வரும்போது பாண்டியன்கிட்ட ஐடியா கேட்டுக்காரு, மாஸ்டர் நான் சென்னைக்கு போகிறேன், யார்கிட்ட நான் போய் கராத்தே கற்றுக்க சொல்லுங்கள். சென்னையில் மனோகர்ன்ட்டு ஒருத்தர் இருக்கிற ட்ரஸ்ட் புறத்தில், அவரை தவிர நீ யார்கிட்டையும் போகாத, அவர் தான் அவனுக்கு சரியான ஆள், அங்கே போய் கற்றுக்கோன்னு என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டாப்பு. அப்போ சின்ன பையன் யார் சீமான், 16 18 வயசு 17 வயசு இருக்கும், ரொம்ப சின்ன பையன். நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். வெளியே கேட்டுக்கு வெளியே ஒரு மரம் இருக்குது, இன்னும் இருக்காது. அந்த மரத்தாண்ட அப்படியே இருப்பாப்புல. நான் கிளாஸ் எடுத்து எது வேடிக்கை பார்க்குறேன் பொழுது பையன், நான் பாட்டுக்கு போக போக வர எடுப்ப அப்படியே போச்சு. 10 நாளாக அங்கேயே இருந்தாங்க. அப்படியா? ஆமாம், பரவாயில்லையே. கிளாஸ் முடிச்சு நான் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அப்படி என்னையே பார்த்துட்டு அப்படின்ட்டு இருந்தான். என்னடா அப்படி நிற்கிறானுங்க, வான்னு கூப்பிட்டேன். கிளம்பி ஓடி வந்தேன், என்ன சமாச்சாரம்? அப்போ தான் சொன்னேன், நான் மாஸ்டர் தான், நான் அந்த மாதிரி மானாமதுரை பாண்டியன் மாஸ்டர் கற்றுக்கிட்டு இப்போ உங்கள்கிட்ட கற்றுக்க சொன்னார். சரி, அதே அங்கேயே நிற்கிறேன், அது அன்னைக்குன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் இவ்வளோ நான் நிற்கிறேன், பயமாக இருக்கு. அட போயா வாயா அப்படின்ட்டு 87 அன்னையிலேருந்து 2004 வரைக்கும் கராத்தே சிலம்பம் கோச்சிங் கொடுத்தேன். எப்படி அந்த அண்ணன் ஒர்க்லாம் எப்படி இருக்கும், எப்படி கற்றுப்பார்? ஐயா பயங்கரம். அப்படிங்களா? பயங்கரம். அதாவது மற்றவங்களாம் அசருவாங்க, கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்தா அசருவாங்க ஒரு 1 ஹவர்லேயே. சீமான் அசர மாட்டாப்பு, அடி பின்னி எடுப்பாப்பு, எவ்வளோ வேணாலும் கேட்குறப்பே புள்ளறியிருக்கு. ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே. என்னை வந்து பெரிய ஆளுங்கிட்டலாம் சம்டைம் மோத விட்டுருவாங்க, நான் ரொம்ப அலைக்கு அடித்து அவங்கள தூக்கி அப்புறம் பிளாக் பண்ணி அடிப்பேன் அப்படி. புத்திசாலித்தனம் அது சீமான்கிட்ட வந்து என்னென்னா ஒரு கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்குது. அந்த சண்டைக்கு கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியதை விட தெரிஞ்சுக்கணும், சண்டைனா என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் சக்தி பெருசா புத்தி பெருசான்னு ஒரு கேள்வி இல்லை, புத்தி தான் முக்கியம். கொஞ்சம் அறிவு இருந்தால் அந்த சக்தியை கரெக்டாக பயன்படுத்தி பண்ணிடலாம். இல்லை, உங்களோட கிளாஸில் தான் இந்த ஃபைட்டு நடக்கிறப்போ ஃபைட்டு விடுவீங்களா, அதில் வந்து சுய பயிற்சி ஏதோ ஒன்று. ஆமாம், சுய கற்பனை சண்டை. மற்ற கிளாஸ்லலாம் இதை யோசிக்க கூட மாட்டாங்க. இல்லை, நீ ஃபைட் பண்ணுறப்பே கற்பனை சண்டை பண்ணணும். எப்போ எந்த விதத்தில் தாக்குனாலும் நீ வந்து அதை கரெக்டாக பண்ணனா கற்பனை சண்டை நீயே ஒரு சண்டையை உருவாக்கணும், அதை நீயே வெற்றி பெறணும் அப்படின்னு இந்த கிளாஸ்ல தான் நாங்கள் பார்க்குறோம். ஆமாம், அதை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சீமான் அண்ணன் நிறைய மீட்டிங்லையும் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் அப்படி, நாங்களாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து தோற்றுறோம். ஆனால் உங்களோட பேச்சுகளில் உங்களோட ஃபைட் இருக்கா இல்லையான்னு தெரியல அவர்கிட்ட, உங்களோட பேச்சுகள் பாதி அவர்கிட்ட அப்படியே இருக்கு. அதாவது நாட்டை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் அந்த மண் மக்கள் இதெல்லாம் வந்து எனக்கு என்ன உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் போச்சா அப்படின்ற மாதிரி தோணும். இருக்கலாம், என்னோட தாக்கம் கொஞ்சம் இருக்கலாம். மற்றபடி சீமானோட எண்ணங்கள் அது அப்படி வளர்ந்துருச்சு, காலத்துக்கு தகுந்து வளர்ந்து இப்போ கரெக்டாக வந்து நிற்குது. அதே மாதிரி 26ல் வரலாம். வந்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த என்ன சொல்கிறது வீரக்கலையை தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்புறதுக்கு மக்களுக்கு நல்லது அப்படிங்களா? சீமான வந்தால் மக்களுக்கு நல்லது. ஒரு குருவாகவே நீங்கள் அவரை பாராட்டுறீங்க. ஆமாம், அதே சமயம்
சீமானுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்னன்னா, சீமானும் பயிற்சியில் தெரிய வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. அதை தெரிந்து கொண்டு போவது சீமானோட லட்சியத்துக்கு நல்லது. ஓகே, லட்சியத்து இல்லைன்னா கஷ்டம். உங்க அனுபவத்துல, உங்க வயதோட அனுபவத்துல நீங்க பார்த்து இதை கொஞ்சம் சரி பண்ண நல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா யாராக இருந்தாலும் இந்த வயசுன்னு ஒன்று இருக்கு. 50 to 60, 60 to 70, 70 to 80 வயசு இருக்கு பார்த்தீங்களா? இந்த 50 to 60 வர்றது பெரிய கஷ்டம். உடற்பயிற்சி இல்லாமல் இந்த 50 to 60 தாண்ட முடியாது. ஏதோ லேச உடற்பயிற்சி தான் கொஞ்சம் தாண்டலாம். 60 to 70 பாருங்க, நீ என்னதான் உடற்பயிற்சி செஞ்சாலும் ஒரு அடி அடிக்கும், எப்பயாவது ஒரு அடி அடிக்கும், உடம்புல பெரிய அடி அடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன், சரத்துக்கு வந்து தெரிஞ்சாலே சொல்றேன், விஜயகாந்த் எல்லாருமே இந்த 60 to 65ல பெரிய அடி அடிச்சுக்கிறாங்க. ஆஸ்பத்திரி போய் கோமால போய் 2 மாசம் 3 மாசம் இருந்து ட்ரீட்மெண்ட் தான் வந்துக்கிறாங்க. அதில் விஜயகாந்த் மட்டும்தான் ரொம்ப சீரியஸாக இருந்து மற்றவங்க ஏதோ தப்பிச்சு வந்துட்டாங்க.